இந்த ஆழ்மனம் மிக சரியாக தன்னுடைய பணிகளை முடித்து, அதாவது ஆழ்மனம் இரவில் உங்களுடைய உறக்க நிலைக்கு, உங்களுடைய மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகளை எல்லாம் உறங்கும் நிலைக்கு சென்று ஓய்வெடுக்க வைத்துவிட்டு, அது மற்ற உறுப்புகளை சீராக செம்மைப்படுத்தி வளம் ஒரு சிறந்த ஒரு எக்யூப்டு இதாக உங்களை வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த நேரம் எந்த நேரம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எழும் நேரம் தான் நான் சொன்ன அந்த நேரம் இருக்கும். என்ன, நான் காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே என்னுடைய காம்படிட்டர் ஞாபகம் வர்றான், பாஸ் ஞாபகம் வர்றாரு, என்னுடைய கடன் ஞாபகம் வருது, தொழில் சவால்கள் ஞாபகம் வருது, எனக்கு கொடுக்கப்படும் வாழ்க்கை அழுத்தங்கள் ஞாபகம் வருது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் விலகி நின்று மூன்றாவது மனிதராக சாட்சியாக பாருங்கள். நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ப்ரொடக்டிவான எனர்ஜி வேணும், வேலையை செய்கிற எனர்ஜி வேணும்னா காலையில் நீங்கள் இந்த பயிற்சிகளை செல்ஃப் எரேசிங் காலையிலேயே அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையற்றவைகளை அகற்றுதல், கழிவுகளை அகற்றுதல். உடம்பு எப்படி கழிவுகளை காலையில் அகற்றுதோ அது மாதிரி காலையில் நீங்களும் உங்களுடைய எண்ணங்களில் மனதில் பதிந்திருக்கும் தேவையற்றவைகளை எது தேவை எது தேவையற்ற என்பது அவரவர் சூழலும் அவரும் வாழ்வும் சார்ந்தது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அதிகாலையில் எழுந்து நாம் மேற்கொள்ளும் சில பயிற்சிகள் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் வெற்றியான வாழ்வியலுக்கும் வளமான எதிர்காலத்திற்கும் பயன்படும். இதற்கு நிறைய காணொளிகள் வந்திருக்கும். நிறைய பேர் மார்னிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் கோட்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அதிகாலையில் சில பயிற்சிகளை செய்ய வேண்டும்? முதலில் நான் என்னுடைய முந்தைய அத்தியாயங்கள் காணொலிகளில் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லியிருப்பேன். உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறத விட உணர்வுகளை உற்று நோக்குங்கள், உங்களுடைய ஐக்யூ டெஸ்ட், அதாவது சூழ்நிலையை கையாளும் திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்று சில காணொலிகளை வெளியிட்டிருக்கேன். அந்த காணொலியுடைய தொடர்ச்சியாக கூட இதை வச்சுக்கலாம். மார்னிங் ரொட்டீனில் இதை நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆழ்மனம் மிக சரியாக தன்னுடைய பணிகளை முடித்து, அதாவது ஆழ்மனம் இரவில் உங்களுடைய உறக்க நிலைக்கு, உங்களுடைய மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகளை எல்லாம் உறங்கும் நிலைக்கு சென்று ஓய்வெடுக்க வைத்துவிட்டு, அது மற்ற உறுப்புகளை சீராக செம்மைப்படுத்தி வளம் ஒரு சிறந்த ஒரு எக்யூப்டு இதாக உங்களை வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த நேரம் எந்த நேரம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எழும் நேரம் தான் நான் சொன்ன அந்த நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்கிற சில பயிற்சிகள் மிக ஆழமாக ஆழ்மனதிற்குள்ளும் செல்லும். ஆழ்மனம் உங்களுடைய மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்காது. மூளையை கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இருக்குது. ஆனால் பல சமயங்களில் அது எல்லாத்துக்குமே அப்படியே வாங்கி அப்படியே உத்தரவு கொடுத்தோம். அதனால தான் ஆழ்மன கட்டுப்பாட்டுக்குள் அந்த ஆழ்நிலை தியானம்லாம் சொல்கிற காரணம் தான். நம்ம அந்த இதுக்குள்ளே போகலை. நீங்கள் எளிமையான பயிற்சிகள், உங்கள் உணர்வுகளை உற்று நோக்கும் பயிற்சிகளை செய்யுங்கள். காலையில் உணர்வுகளை உற்று நோக்கும் பயிற்சிகள்னால், முந்தைய நாளில் நடந்த சில நிகழ்வுகள், நீங்கள் சந்தித்த நபர்களுடைய தாக்கங்கள், நீங்கள் முந்தைய நாளில் என்னென்னலாம் சிந்தித்தீர்களோ அந்த சிந்தனைகள், அந்த சிந்தனையினுடைய மற்ற அதை சார்ந்து எழுந்த உங்களுக்கு வினாக்கள் எல்லாம் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் கண்களை மூடி தியானம் செய்வது என்பது ஒற்றை இலக்கை நோக்கி சிந்தித்து அமர்வது என்பது மட்டுமல்ல, அது கைகூடுவதற்கு காலமாகும். அதற்கு முன்னால் எல்லா தியான பயிற்சியாளர்களும் சொல்லும் ஒரே இது, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நடப்பவற்றை உற்று கவனியுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தியானம் கைகூடும். இந்த உற்று கவனிக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவும். நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்தாதீங்க. என்ன, நான் காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே என்னுடைய காம்படிட்டர் ஞாபகம் வர்றான், பாஸ் ஞாபகம் வர்றாரு, என்னுடைய கடன் ஞாபகம் வருது, தொழில் சவால்கள் ஞாபகம் வருது, எனக்கு கொடுக்கப்படும் வாழ்க்கை அழுத்தங்கள் ஞாபகம் வருது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் விலகி நின்று மூன்றாவது மனிதராக சாட்சியாக பாருங்கள். எப்படி ஒரு ரோட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால், அதை நீங்கள் கடந்து போகும்போது பார்ப்பீர்களோ அதே போன்று உங்கள் நிகழ்வுகளை பாருங்கள். இந்த பயிற்சியை காலையில் எடுத்துட்டிங்கன்னா, அப்போ அதிலேருந்து இயல்பான அது நேற்று பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலையில் அது வெறும் செய்தியாக போயிருக்கும். அது காலையில் உற்று நோக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த பயிற்சியை காலையில் மேற்கொண்டீங்கன்னா, இந்த தேவையற்ற அச்சங்களை அகற்றும் செல்ஃப் எரேசிங் ப்ராசஸ் மார்னிங்கில் நடக்கும்.
அந்த செல்ஃப் எரேசிங்கை மார்னிங் காலையிலே பண்ணிட்டீங்கன்னா அந்த தூய ஆற்றல், அந்த நல்ல ஆற்றல் வந்து பெருகி ஓட ஆரம்பிக்கும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த நற்காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். அந்த ஆற்றல் இருந்தால்தான் அன்று முழுவதும் நீங்கள் உற்சாகமாக வேலை செய்ய முடியும். மீண்டும் அது மாலையில் அந்த ஆற்றல் பெரும்பான்மையான உங்களுடைய எனர்ஜி செலவிடப்பட்டிருக்கும். ஆனால் அது ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். சாதாரணமான காலையில் எந்திரிச்சு இந்த பயிற்சி செய்யாதவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் வித்தியாசம். அந்த ஆற்றல் ஊற்றெடுக்கும். காலையில் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1 கிலோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அதை வந்து நீங்கள் பல்வேறு விதமாக செலவிடுறீங்க. வாகனம் ஓட்டுறதில் ஆரம்பித்து ஆஃபீஸில் போய் வேலையை செய்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த எனர்ஜி பங்கிட்டு கொண்டே வரும். எனர்ஜி காலியாகிற நேரத்தில் எனர்ஜி இல்லாமல் இருக்கும்போது ஏதாவது ஒரு தாக்கமான செய்தியோ அல்லது ஒரு வேலையோ வந்தால் நான் எரிச்சல் அடைஞ்சு பதில் சொல்லிடுவோம். நமக்கு அதுக்கு அந்த மாதிரி ஏன் எரிச்சல் பட்டோன்னு தெரியாது, ஏன் கோவப்பட்டோன்னு தெரியாது. ஆனால் கோவப்பட்டிருப்போம். ஏன் அந்த கோபம் வருது? இயலாமை, எனர்ஜி இல்லை. உடலில் அந்த எனர்ஜி வெற்றி விட்டது. காலையில் இயல்பாக நமக்கு வந்த எனர்ஜி ஈவினிங்குள்ளே அது பல்வேறு இதுகளில் சரிப்பட்டு போச்சு. நான் ப்ரொடக்டிவ். அப்போ ப்ரொடக்டிவ்க்கு நீங்கள் அதாவது நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ப்ரொடக்டிவான எனர்ஜி வேணும், வேலையை செய்கிற எனர்ஜி வேணும்னா காலையில் நீங்கள் இந்த பயிற்சிகளை செல்ஃப் எரேசிங் காலையிலேயே அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையற்றவைகளை அகற்றுதல், கழிவுகளை அகற்றுதல். உடம்பு எப்படி கழிவுகளை காலையில் அகற்றுதோ அது மாதிரி காலையில் நீங்களும் உங்களுடைய எண்ணங்களில் மனதில் பதிந்திருக்கும் தேவையற்றவைகளை எது தேவை எது தேவையற்ற என்பது அவரவர் சூழலும் அவரும் வாழ்வும் சார்ந்தது. இதையெல்லாம் அழிச்சிருங்க, இதையெல்லாம் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி புத்திமதி சொல்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா அது உதவாது. உங்களுக்கு நீங்கள் தான் செல்ஃப் எரேசிங். இது எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் தான் முடிவெடுக்க முடியும். தவறாக கூட முடிவிடுங்க, தப்பில்லை. ஆனால் எதிர்கொள்ளுங்கள். தவறாக கூட முடிவிடுங்க. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம நேற்று பண்ணது தப்பாக போச்சு அப்படின்னு மறுநாள் அந்த பெட்டகம், அந்த பதிவு பெட்டகத்துலேருந்து என்ன வரும்? இதெல்லாம் மனப்பயிற்சி. ஒவ்வொருவருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் ஒரு அத்தியாயம் இதில் காணொலி பதிவிட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே பதியும். நீங்கள் முதல் நாள் சொல்கிற பயிற்சி அடுத்த நாள் இன்னும் பயிற்சி வந்து வலுப்பெறும். அப்போது அளவு கடந்த ஆற்றல் ஊற்று எடுக்கும், பெருகி எடுக்கும் என்றால் அதற்கு காரணம் இதுதான். சிலர் இதை அவங்களை அறியாமலேயே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள். முன்னோர்கள் வேறு வடிவில் சில சமய சடங்குகள், காலை பிரார்த்தனைகள், அந்த பாடல்கள், தெய்வ பாடல்கள், தெய்வீக பாடல்கள், கடவுளை குறித்து துதித்து பாடல் என்று ஒரு சில வழிமுறைகளை வடிவமைத்து அந்த ஆற்றல் பெருக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். நான் பொதுவான ஒரு நோக்கத்தில் சொல்கிறேன். எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த வழிபாட்டு முறையும் இருந்தும் மாறுபட்டல்ல, அதிலிருந்து கடந்து நான் சொல்கிறேன். அதனால் காலையில் இந்த பயிற்சி செல்ஃப் எரேசிங் பயிற்சியை சுயமாக கழிவுகளை அகற்றும் பயிற்சியை செய்யுங்கள். அன்று நாள் முழுவதும் எப்படி உங்கள் உடல் கழிவுகளை அகற்றியவுடன் உற்சாகமாக அடுத்த வேலை உணவுக்கும் சக்தியை பெற்றோர்களுக்கும் தயாராக இருக்கிறதோ அதுபோல் உங்கள் மனமும் தயாராகும். ஆழ்மனம் இதை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அப்போ உங்கள் பதிவு பெட்டகத்தில் நல்ல பதிவு ஆரம்பிக்கும். அப்போ ஜெராக்ஸ் மிஷினில் உங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷின் நான் தொடர் எழுதுகிறேன் இல்லையா, அதில் உங்களுக்கு நல்ல சக்திகள் பதிவு செய்யப்படும் பொழுது இன்னும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த மார்னிங் பயிற்சியை பற்றி அடுத்தடுத்து நான் காணொலியில் வெளியிடுறேன். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கள் பாருங்கள், பின்னூட்டங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.